கடலூர் அடுத்த சைக்கால்சமுத்திரை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தான் இவர்கள் 6 பேரும். அதில் ஒரு மீனவராகிய மீனவர் சாமிதுடன் நாம் தொடர்பு கொண்ட பொழுது இன்னும் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார். குறிப்பாக சொல்ல போனால் அவர்களுக்கு தேவையான உணவு, டீ, காஃபிகளும் அந்த நிறுவனத்தின் சார்பாக நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டதாகவும், மேலும் இன்றோ நாளையோ அதாவது படகு மூலம் எங்களை மீட்க வருவதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறுகிறார் நம்மிடம் தெரிவித்த பிரத்யேகமாக. இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் சார், அதாவது மாவட்ட ஆட்சியரோ மீன்வளத்துறை உயர் அதிகாரிகளோ இவரும் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. அவர் உறவினர்கள் ஒரு முக்கிய கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை சத்தியம் டிவி சார்பாக அவர்களை உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்க வேண்டும். ஏனென்று சொல்ல போனால் 30ஆம் தேதி வரை கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுது, கனமழை ஏற்படுகிறது. ஆகவே அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆகவே உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் கடலூர் தொலைமுறை பகுதியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படுகிறது. அதே போன்று கடல் சீற்றமானது வழக்கத்தை தாண்டியும் அதிக அளவில் காணப்படுவதாலும் அந்த மீனவர்கள் ஒரு அச்சத்திலே காணப்படுகிறார்கள். குறிப்பாக சொன்னால் தினேஷ், சாமிதுரை உள்ளிட்ட 6 மீனவர்களும் இப்பொழுது அங்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறதுனே கூறலாம். அதே போன்று மணிவண்ணன், தமிழ், சாமிதுரை, மணவாளன் உள்ளிட்ட சர்க்குணன் என்ற 6 மீனவர்களும் தற்பொழுது அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். பிரவீன்.